பிறந்தவர்கள் யாரெல்லாம் வாழ்ந்துவாரா ஐயா அஞ்சுவன் மாமுனியும் அவருடைய மனைவியவா அஞ்சனை தேவியவா மன்னவனந்தி அவியுமா மனம் மகிழ்ந்து வாழ்ந்து வாரார். அஞ்சுவன் மாமுனிக்கு அவருடைய மனைவியவா அந்த அஞ்சனை விண்ணவளும் மன்னே வேணும் தேவையுமா அவர்கள் மனமகிழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து வார ஐயா கொண்டவனும் தேவையுமா குணமுடனே வாழ்ந்து வாரார். சீகனும் கிளியும் போலே சிறப்புடனே வாழ்ந்து வாரார். நகமுனல்ல சதையும் போலே அவர்கள் நலமுடனே வாழ்ந்து வாரா. குருதேசத்திலே அஞ்சகன் மாமுனியும் அஞ்சனை பெண்ணானவளும் அப்படி மன்னவன் தேவி இருவேர்களுமே வாழ்ந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு இன்னொரு பேரும் உண்டு. என்ன பேரு? நயன மகாமுனி நயனக்கண்ணி என்று அழைப்பார்கள். ஆமா, ஆனா அவர்களுக்கு உண்மையான பேரு அஞ்சுகன். அஞ்சு கண் இல்ல, அஞ்சுகன் அஞ்சனை பெண்ணானவா. அப்படி இருவேர்களும் வாழ்ந்து வருகின்ற பொழுது இறைவனுடைய அருளாலே அவர்களுக்கு எந்த குறைகளும் இல்லை. அந்த காலம் குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப தட்டுப்பாடு நினைக்கிறேன். எதை எடுத்தாலும் பிள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு சொல்லுறாங்க அந்த காலம். அப்படிதான் சொல்லுவாங்க, பிள்ளை இல்ல. அப்படி அஞ்சுகன் மாமுனி மனைவியா ஆகிய அஞ்சனை பெண்ணானவா மன்னவன் தேவி இருவேர்களும் மனம் மகிழ்ந்து வாழ்ந்து வருகின்றார்கள். வாழ்ந்து வரும் அவர்களுக்கு அந்த குரு தேசத்திலே மாட மாளிகை கூட கோபுரங்கள் மண்ணும் மனை இருக்கு, பொண்ணும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் தோப்பு துறவா வீடு வாசல் வாய்க்கா வரப்பு அனைத்தும் இருக்கு. ஏகபோகமான வசதிகள் இருந்தாலும் செல்வத்தின் சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். கனியிலே சிறந்த கனி மதலை கனி. அதனாலதான் அந்த அஞ்சுகள் மாமுனி அழைத்து அஞ்சனையா பின்னவளும் அஞ்சனை பின்னவ அழுது போலம்புரா எங்கனவா ராஜமன்னா எஜமான ரஜகிளி இதனால் இதுவரை ஏந்தும் பிள்ளை நமக்கு இல்ல. அண்ணா பக்கத்து வீட்டுல பாத்தீங்களா 10 குழந்தை இருக்கு, எதிர்த்த வீட்டுல 7 குழந்தை இருக்குமன்னா, அடுத்த வீட்டுல 5 பிள்ளை இருக்கு. ஆனா நாமளுக்கு சொத்து சுகமெல்லாம் இருந்தும் ஒரு பிள்ளைக்கும் தாய் இல்லையே மன்னா. அவளது நல்ல புலம்பும் போது புலம்பும் அஞ்சகன் மாமுனிக்கும் அஞ்சனை பெண்கோடியா பிள்ளை
பிள்ளை வேணும் என்று பலவித ஆலயங்கள் எல்லாம் சென்று நேர்ந்து தவம் இருந்து நெய்யால் விளக்கரிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமாக அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். குருதேசத்திலே குருகுலத்திற்கு அஞ்சகன் மாமுனி அஞ்சனை பெண்ணானவா. சரி, அநேக காலம்னா வயசு என்ன 80 வயசுன்னு நினைக்காதங்க, 40-45 வயசுக்கு மேல. ஆமா, அப்ப பிள்ளை இல்லாம இருந்து ஆண்டவன் அருளாலே அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தார்கள். அந்த ஆண் குழந்தைக்கு குரு தேசத்திலே குருகுலத்தில் புத்திரனாக இவர் பிறந்ததினாலே குருபுத்திரன் என்று பேர் நாமத்தை சூட்டினார்கள். அந்த குருபுத்திரன் ஆனவரை அங்கனை விண்ணவளும் தரையதிலே விட்டோமானா தண்டைக்கால் நோகும் என்று பூமியில விட்டோமானா பொற்பால நோகும் என்று குருபுத்திரன் ஆனவரை தொடரிலே துடையதிலே மாரோடு தொட்டில் கட்டி மடியதில நடைவரத்தி பாலாட்டி ஓராட்டி பாலாட்டி ஓராட்டி அலை மகன அந்த குருபுத்திரன் பாலனுக்கு அஞ்சனை பின்னவளும் வட்டிலில் வாரி உண்ண மாட்டார் என்று இளையதில சாதம் போட்டா எடுத்து உண்ண மாட்டார் என்று தங்க தலைவையில தீரவனை தான் துகைந்து காக்காய ஏச்சங்காட்டி கண்மணிக்கு ஊட்டுவாளா ஊட்டி வளர்ப்பாளா உடம்பல் அணையுருக ஏற்றி வளர்ப்பாளா ரேகமல் அணையுருக நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா சீராட்டி தாளாட்டி சீராட்டி அவரை சிறப்புடனே வளர்த்துவார வட்டிலே சாதம் போட்டா குருபுத்திரன் வாரி உண்ண மாட்டார் என்று இலையில் சாதம் போட்டா எடுத்து உண்ண மாட்டார். தங்க தழுகையில கீரை வெண்ணெய் பிசைந்தார்கள். காக்காய ஏச்சங்காட்டி கண்மணிக்கு ஊட்டுகிறார்கள். மகனான குருபுத்திரனுக்கு ஊட்டி வளர்த்தார் உடம்பெல்லாம் நெய்யுருக. அந்த குருபுத்திரன் பாலனுக்கு ஊட்டி வளர்த்தார் திரேகமெல்லாம் நெய்யுருக. நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக அந்த குருபுத்திரனை வளர்த்து வருகின்ற பொழுது ஒன்று நல்ல வயதும் ஆச்சு ஒன்று நல்ல வயதும் ஆச்சு ஒன்று விளையாடுவாரா இரண்டு நல்ல வயதும் ஆச்சு இருந்து விளையாடுவாரே ஒன்று நல்ல வயதாதில அவருக்கு முடிகிறக்கு காது புத்தி அந்த குருபுத்திரன் தாளேகம் மல்லிட்டார். அவருக்கு நாலு நல்ல நடந்தோடி ஐந்து நல்ல வயதாச்சு அங்க
அறிவு கலைகளை படிப்பாரா அறிவி கல்விகளை கற்பிக்க வைக்க வேண்டும் என்று அந்த குரு தேசத்திலே அஞ்சகன் மாமுனி அஞ்சனை பெண்ணானவள் குருவிடத்திலே சேர்த்தார்கள். குருகோசேத்திரத்திலே சேர்த்து நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து கொண்டு ஒரு குழந்தை படிக்கணும்னா படிப்புக்கு தகுந்த மாசம் எந்த மாசம் படிக்கலாம்? படிப்புக்கு சிறந்த மாதமே சித்திர மாதம் தான். அப்படியா ஐயா? ஆமா, சித்திர மாசம் பள்ளிக்கூடத்தையே அடைச்சிருவாங்களே ஐயா. அப்ப பள்ளிக்கூடம் வீட்டுல இருந்துக்கலாங்களா? அப்பந்தான் இவர் தன்னாக்கள் எழுதி படிக்கலாம்னு நினைக்காரு போது. பள்ளிக்கூடமே போன வீட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு டீஷர்ட் அடி வாங்க வேண்டாம்ல, படுத்து தூங்கிடலாம்ல. ஒரு குழந்தை படிக்கணுமானா புரட்டாசி மாசத்திலே சரஸ்வதி பூஜை விஜய தசமி அன்னைக்கு தான் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அடுத்த மாசம் புரட்டாசி மாசம், அடுத்த மாசம் தானோ? ஐயா நாலு என்ன சீக்கிரம் ஓடிடுது ஐயா. தை முடிஞ்சு வச்சு நான் இப்பதான் மாசி பிறந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். தை முடிஞ்சிருச்சு, மாசி முடிஞ்சிருச்சு, பங்குனி முடிஞ்சிருச்சு, சித்திரை முடிஞ்சிருச்சு, வைகாசி முடிஞ்சிருச்சு, அப்பா ஆணி முடிஞ்சிருச்சு, ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி முடிய போகுது, 2024 முடிய போகுது, புரட்டாசி பிறக்க போகுது. ஆமா, அப்ப புரட்டி படிக்கலாம். ஆமா, புரட்டாசி மாதம் சிறந்த நாள். இந்த புரட்டாசி மாசத்திலே சரஸ்வதி பூஜை அன்று படிக்கிற பாடங்களை பூஜைகளை வைப்பார்கள். கல்விக்கு மறுநாள் ஆமா சுவாமி, அன்றுதான் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த குருபுத்திரனுக்கு அந்த காலத்துல நோட்டு பாடம் எல்லாம் கிடையாது. அந்த காலம் யாது? ஒரு குழந்தை படிக்கணும்னா ஏட்டு பாடம் தான். அது இது குருகுலத்தில் பிறந்த பிள்ளை. காயாத பனை அதில கண்ணீர் பன காயாத பனை அதில கண்ணீர் அங்கே ஈனாத பனை அதில எல்லாம் வண்டேரியா ஓலை ஒன்று வகையுடனே கொண்டு வந்தார். அங்க வண்டேரியா ஓலை ஒன்று வகையுடனே கொண்டு வந்து இருபுறமும் கொண்டை செய்தி வண்டரியா ஓலையை கொண்டு வந்து இருபுறமும் கொண்டை செய்வி அதிலே மஞ்சள் குறிப்பிட்டு எழுத்தாணி கொண்டு ஏடு தொடங்கி குருபுத்திரனை ஆசார பலகையிலே அமர வைத்து குருநாதர் கல்விகளை கற்றுக் கொடுக்கின்றார். அறிகரி சித்தரி அறிவோம் நன்றாக குருவே துணை என்று மாதா பிதா குரு தெய்வம் என்று அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தெய்வதே சாலமும் நன்று என்று அந்த அஞ்சுகன் மாமுனி அஞ்சனை பெற்ற மகனாகிய அந்த குருபுத்திரனானவன் 5 நல்ல வயதாதில அரிச்சுவடி படித்து வாரா யாரு நல்ல வயதாச்சு அரிச்சுபடி பேச்சுவடி 7 நல்ல வயதாச்சு 5 படி படிப்பாரா 8 நல்ல வயதாச்சு 8 பாடம் எழுதுவாரா 9 வயதாச்சு ஓலையது எழுதுவாரா 10 நல்ல வயதாச்சு
பலகரையும் படித்து வாரா பத்து நாள் வயதாச்சு ஐயா 12 வயதுக்குள்ள பல சாஸ்திரமும் படிப்பாராம். அரிகரி குன்ற வேந்தோம் அன்னை விழா எஞ்சுவடி ஆயகலைகளெல்லாம் 64 ஆள் விட்ட வில்லு விட்ட ஒரு விட்ட ஜலம்பு விட்ட மின்கரணம் 16 வயதுக்குள்ள பாலகன் குருபுத்திர படியாத வாராத பிராணமில்லை படியாத பாரமில்லை பாடாத குருபுத்திரனோ 16 வயதுக்குள் பல கலைகளையும் கற்று வருகின்றார். 4 வேதம் 6 சாஸ்திரங்கள் 18 புராணம் 32 தான தர்மங்கள் 64 கலைக்காணியும் 96 தத்துவங்கள் 108 யாகமங்கள் அந்த இதிகாச புராணங்கள் எல்லாம் உரிச்சு நன்னூல் சூடாமணி நிகிந்து விவேக சிந்தாமணி ஆகிய கல்விகளை எல்லாம் கற்றார். அந்த குருபுத்திரன் சிறப்பா படித்தான். குருபுத்திரன் ஆளிலே ஆண் அழக ஆமா அழகில் மன்மதன் அழகில் மன்மனான சிக்க சிகப்பழகே செந்தூர பொட்டழக வங்கி தலையழகும் வாடா மல்லி நிறமழகும் சூடு தலையழகும் சுருள முடியலகும் அப்பேற்பட்ட குருபுத்திரன் ஆளுக்கு ஆண் அழகன் அழகிலே மன்மதனாக இருக்கின்றார். குருபுத்திரன் எல்லா கலைகளும் படித்து வரும் பொழுது பாலகனுக்கு வயது 21. குருபுத்திரனுக்கு 21 வயசாச்சா? 21 வயசு வந்துருதுன்னா பெத்த அம்மால கையில பிடிக்க முடியாது. மனசுக்குள்ள ரசிப்பா நம்ம மகன் நம்ம தோளுக்கு மேல வளர்ந்துட்டானே. காலகாலத்துல கல்யாணத்தை முடிச்சு நம்மள மாதிரி நம்ம கூட சேர்ந்தவெல்லாம் பேரம்பேத்திய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காளா? நம்ம என்னைக்கு ஒரு பேரம்பேத்திய வச்சு கொஞ்ச அப்ப என்ன செய்யணும்? காலகாலத்துல மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும். காலகாலத்துல கல்யாணம் முடிக்கணுமா? கல்யாணம் முடிக்கணும். கண்குளிரை நாம் பார்க்க வேண்டும் என்று அஞ்சனையா பெண்ணவளோ அஞ்சனையா பெண்ணவர் அஞ்சு கண்மா முனிய அன்புடனே தான் அழைத்து எங்கனவா ராஜமன்னா ராஜமன்னா यजमाने रजगिलिये रजगिलिये यजमाने रजगिलिये ये राजमन्ना यजमाने रजगिलिये रजगिलिये यजमाना अय्या नामलुड बालनिकी குருபுத்திரனானவனோ 21 வயதுமாச்சு போடு அவன் இளவட்ட பிராயமானா இளவட்ட பிராயமான ஒரு வயதுமாச்சு பதினாறு வயதுமாச்சு பிராயமானா இளவட்ட ஐயா 21 வயதாரில வயதாரி நம்ம மகன் குருபுத்திரனுக்கு அவருக்கு கல்யாணம் முடிக்கணுமே கங்குளிர பார்க்கணுமே திருமணமும் முடிக்கணுமே கூட்டி பார்க்கணுமே
மாமுனி அழைத்த அஞ்சனை பெண்ணானவா சுவாமி நாமல் மகனுக்கு 21 வயசாச்சு. வயசு 21 ஆச்சு. என் மகன் என்ன அழகுல இருக்கிறான். காலகாலம் கல்யாணம் முடிக்கணும், கண்குளிர பார்க்கணும் ஐயா. பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளைகளுக்கு எப்ப கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு. ஐயாமாருக்கு அந்த கல்யாணம் முடிக்கணும் பொறுப்பே சீக்கிரம் வராது. எவன பொம்பளைய தான் தாய் தானே கவனிப்பா. பையன் நட உடையெல்லாம் ஐயா. நம்ம பையன் முன்னைய மாதிரி இல்ல. ஆமா, எப்ப பார்த்தாலும் பேண்ட் போடுதான். ஆமா, அது ஒரு சீப்பு வச்சுக்கிட்டுதான். என்ன போடுதான்? பேண்ட் பெல்ஸ் பெல்ஸ் பெல்ஸ். ஆமா, அதுல சைடுல ஒரு சீப்பு. சீப்பு இங்க சீப்பு தான், அங்க சீப்பு தான். பாக்கெட் சீப்பாயா? பாக்கெட் சீப்பு. ஆமா, 24 மணி நேரமும் கண்ணாடியில தான் முகத்தை பாக்காயா. இந்த நேரமும் செல்போன் தான் பாக்கான். செல்போன் புளிய மாத்த தூருக்குள்ள நின்னு செல்ல காதுல வச்சு புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் கிறுக்க மாதிரி புலம்புதான். கிறுக்க மாதிரி புலம்புதானே? அப்ப யாரு பொண்ணு கொடுப்பா? அப்படி சொல்லுவாங்க சில பக்கத்துல. இல்ல, எந்த நேரமும் செல்போன்ல தான் பேசிக்கிட்டு இருக்கான் ஐயா. ஆமையா, எனக்கு என்னமோ இவன் நட உட பாப்பனை எதுவும் சரியா தெரியல. அப்ப காலகாலம் மகனுக்கு ஒரு கால் கட்டை போட்டுருவோமா? அது என்ன கால் கட்டு அப்படின்னா கல்யாணம் முடிச்சிருவோமான்னு கேட்காங்க. அந்த கால் கட்டு வாயில வரக்கூடுமா? அப்ப அப்படித்தானே சொல்லுவாங்க ஐயா. சில பொட்டப்புள்ள சொல்லு. இவன் நம்ம பேச்சுக்கெல்லாம் அடங்க மாட்டாமியோ. ஆமையோ, ஒரு கொண்டு வந்து தாலியை கட்டி வச்ச அவ வந்து குடுப்புல தன்னை போல அடங்குவான். ஆம்பளை பிள்ளை சொல்லுவா. எத்தனை தாய்மார் புலம்புதாங்க உள்ள என் பேச்ச கேட்க மாட்டுக்கு. வந்தா பேச்ச கேக்கு. வீட்டுக்காரி வந்த உடனே பொட்டி பாம்பா அடங்கிட்டான ஐயா. பாம்பா அடங்கிட்டான சொல்லுவாளா? நான் எத்தனையே சொன்னேன், கேட்கல. அவ வந்தா பேச்ச காட்டுக்கிட்டு பொட்டி பாம்பா அடங்கினான்னு சொல்லுவாங்க நாட்டுக்குள்ள. அப்பா அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து வைக்க மாட்டான். வீட்டுக்காரி தண்ணி கேட்டனா தாமிரபரணி தண்ணி எடுக்க ஓடுவாங்க பாத்துக்கோங்க. பக்கத்துல பைக்கு பக்கத்து வீட்டுல எடுத்துக்கிட்டாலும் அரமடாம ஓடிடுவாரு. வீட்டுக்காரி அம்மாளுக்கு அவ்வளவு பயம். அப்ப அதுக்கு முன்ன யாரு கொடுத்தா? கேட்க முடியாது. வந்தவ அம்மாளா இருக்கும்போது அம்மாலாம் தூர போட்டுறோம். அப்படி இந்த அஞ்சகன் மாமுனி அழைத்த அஞ்சனை பெண்ணானவா என் கனவா ராஜமன்னவா ஏ மனவாளா எஜமானே ரஜகளியே நாமல் மைந்தனுக்கு காலகாலத்துல கல்யாணம் முடிக்கணும், கண்குளிர பார்க்கணும், கண்ணால பார்க்கணும் சுவாமி, திருமணம் முடிக்கணும், திருப்போட்டி பார்க்கணும் ஐயா. அவன் பொண்ணு பார்க்கணுமே எங்க போக? அந்த காலம் சொல்லுவாளா? அந்த காலம் பெண்ணை தேடி வீடு வீடா ஊரு ஊரா போவாங்களாம். எங்க அண்ணமாலை கொண்டாந்து கட்டிக்கணும், எங்க அண்ணமாலை கட்டி வைக்கணும். பொண்ணே இப்ப கிடைக்க மாட்டேங்கியா மாப்பிள்ளைக்கு? ஏன் கிடைக்க மாட்டேங்கு? பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய படிக்க பொட்ட பிள்ளைய. ஏன்னா அந்த பொண்ணு படிச்ச படிப்புக்கு மாப்பிள்ளை படிக்கல, அதனால செலவா மாட்டோம்னு சொல்லுவா. என்ன மாதிரி மாப்பிள்ளை படிச்சிருக்காரா? உங்களை மாதிரி யாரு படிப்பா? நான் கழுத்தை நீட்டுவோம்பா. என்ன இருந்து படிக்காத மாப்பிள்ளைக்கு நான் வாக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா நாட்டுல. ஆமா, அந்த காலம் படிப்பெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்ப மாப்பிள்ளை படிச்சிருக்காரா? படிக்க. அதனால பெண்ணை நாம தேடி ஊர் ஊரா போக வேண்டும் என்று அந்த நயினமா மாமுனியும் மகனையும் தன்னோடு அழைச்சிக்கிட்டு போனோம். அப்படியா? ஏமனா பொண்ணு பார்க்க போற இடத்துல பொண்ணு அமைஞ்சதுன்னா மாப்பிள்ளை எங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்படியா? அப்ப இந்த காரு பிளசரும் மோட்டார் வாகனம் எல்லாம் கிடையாது. அந்த காலம் யாது? ஊர் ஊரா பெண்ணின் தேடி போனோம்னா ஓட்டல் கூட கிடையாது. கடைகளே கிடையாது. அப்ப அந்த காலம் கட்டிச்சாதம் கட்டிக்கிட்டு தான் போவாங்களாம். அப்படியா? ஊர் ஊரா கொண்டவேணும் தேவியுமா தேவி தேவியுமா குணமுடனே வாராரே வாரா அவரு கட்டுச்சாதம் கட்டி கொண்டு குருபுத்திரனை அழைத்துக் கொண்டு அஞ்சகன் மாமுனியும் அஞ்சனை பெண்ணவளும் கணவன் மனைவி 2 பேரும் தன் மகனாகிய குருபுத்திரனை தன்னோடு அழைத்துக் கொண்டு நல்ல கட்டுச்சாதம் கட்டுதாங்க. கட்டுச்சாதம் கட்டி வழிபோக்குக்கு பலகாரம். கெட்டு போகாத பலகாரம் என்ன? பொரிகிழங்கா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கும் கையில. மத்த பலகாரம் எல்லாம் ஊசி போகும்.
அவர்களோ வாய்க்கு ருசியாக வகை வகை பலகாரங்களை செய்து கொண்டு கட்டிச்சாதம் கட்டி கொண்டு பின்னதை தேடி அல்லோ பின்னதையும் தேடி அல்லோ பெருமையோடு வாரார்கள். ஊரு ஊரா தேசமாக தேசமாக தேடி வாரார் பெண்ண வைத்தான் அவர்கள் போகாத ஊரும் இல்ல மாறாத தேசம் இல்ல நாடு நகரம் எல்லாம் நலமுடனே தான் கடந்து அஞ்சுகள் மாமுனியும் அஞ்சனை வெண்ணவளும் பெண்ணு வேணும்னு தேசம் தேசமா சுத்தி வருகிறார்கள். அவருக்கு குருபுத்திரனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. போகாத ஒரு மில்ல பொட்டி வையா திண்ணை இல்ல அலைஞ்சு தவிச்சு தன் அரமனைக்கு வந்தார்கள். பல நாடு பல தேசமெல்லாம் சுத்தி ஆமா ஒரு சிறிய கிராமத்திலே வந்து இருக்கிறார்கள். அங்க வந்துட்டாங்களா? பெண்ணை தேடி பல ஊரும் தேடி அலைந்து போகாத ஊரு இல்ல பார்க்காத தேசம் இல்ல. அமையலையா? எல்லா நாடும் சுத்தி பார்த்தார்கள். தன் மகனுக்கு ஏத்த பெண்ணும் கிடைக்கல. தன் மகனான குருபுத்திரனுக்கு ஏத்த பொண்ணு அமையல. அஞ்சுகள் மாமுனி அஞ்சனை பெண்ணானவளுக்கு மாடம் ஆளுகை கூட கோபுரம் மண்ணும் மனை பொண்ணும் பொருள் தோப்பு துறவா தோட்டம் வயப்பு வயக்காடெல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்து என்ன செய்ய? இந்த வரப்பு வயக்காடு இதுக்கு தகுந்த ஆமா நம்ம சொத்துக்கு ஈக்குவலா இருக்கணும். ஆமா பொண்ணும் நம்ம மகன் அழகுக்கு தகுந்த பிள்ளையா இருக்கணும். இருக்கணுமா? நம்ம மகன் படிச்சது மாதிரி பெண்ணும் படிச்சிருக்கணும். அப்படிதான் நினைப்பா. இப்பவும் அப்பமே அப்படித்தான் நினைச்சிருக்காங்க. அப்படியா? அப்படி தகுந்த பெண்ணை நாம் பார்க்க வேண்டும் என்று இப்படி தேடி அலைஞ்சதுனாலதான் சீக்கிரம் பெண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா ஏதோ நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு மருமகவானோ அது ஏழையா இருந்தானே பணக்காரங்களா இருந்தானே அந்த காலம் அப்படி கிடையாதுல. படிச்ச பிள்ளையா இருந்தானே படிக்காத பிள்ளையா இருந்தானே நம்ம குடும்பத்தை நல்ல முறையில கொண்டு போறாளா? ஆமா மாமே மாமியார நல்லா பாத்துக்கிடுதாளா? வீட்டுக்கு ஏத்த மருமகளா அதைத்தானே பார்க்கணும். ஆமா நம்மளுக்கு தகுந்த ஈக்குவல்னா அப்ப நாளாகத்தானே செய்யும். ரொம்ப நாளா பொண்ணு கிடைக்கிறதுக்கு. அதனால பல ஊர் பல தேசங்கள் எல்லாம் சுத்தி வந்தார்கள். ஒரு சிறிய கிராமத்திலே வந்து ஆமா வயிறு பசி 3 பேர்களுக்கும் கையில் வச்சிருந்த கட்டி சாதத்தை எடுத்தார்கள். ஆமா அந்த வீட்டை பார்த்தா பெரிய மாட மாளிகை கூட கோபுரம். அவர் ஒரு பெரிய மகாராஜா. இருக்காரு. ஊரு சிறிய ஊரா இருந்தாலும் அந்த நாட்டுக்கு அவர் ஒரு ராஜாவா இருக்காரு. அப்ப அவர்கிட்ட போய் இந்த வீடு மாட மாளிகை கூட கோபுரம் பெருசா இருக்கு விறுவிறுன்னு போய் நம்ம பெண்ணு இருக்கான்னு கேட்டோம்னா நம்மள சும்மா விடுவாங்களா? விட மாட்டாங்களா? அதனால காட்டை கட்டி மலையை கட்டி பேசணும். குருபுத்திரனையும் தன்னோடு வைத்துக் கொண்டு அஞ்சகன் மாமுனியும் அஞ்சனை பெண்ணானவளும் அவருடைய வாசலில் நின்று கொண்டு ஐயா 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 ஓ ஓ பெரியவர ஐயா ஐயா என்ன மூச்சே இல்ல? வீட்டுக்குள்ள ஆள் இருக்கா? இருக்கா? அவன் இப்ப வந்து பெல் அடிச்சா ஆளு பூரா வந்து காட்டுவாங்க. அப்ப சட்டம் தான் கொடுக்கணும். வாசலில் நின்று கொண்டு அஞ்சகன் மாமுனியை அழைத்தார். அரண்மனைக்குள்ளே இருக்கும் மன்னன் வருகின்றார். இவர்களை கண்ட அஞ்சுகள் மாமுனிவரை அழைத்தார். பாருமைய பெரிய வேற பெரிய ஊரு என்ன பேரும் என்ன பேரும் என்ன ஒத்தவழி வந்ததென்ன ஒத்தவழி வந்ததென்ன நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன
எந்த ஒரு எந்த தேசம் எங்கிருந்து எங்கு வந்தீர் உள்ளதை உள்ளபடி உள்ளதே உள்ளபடி ஒழியாம சொல்லும் ஐயா ஒழியாமா ஐயா என் பெயரோ அஞ்சுகன் மாமுனி என் மனைவி அஞ்சனை என் மகன் குருபுத்திரன் பல நாடு பல தேசமெல்லாம் சுத்தி வருகிறோம் ஐயா வயிறு பசியாக இருக்கிறது அதனால சாப்பாடு எங்கிட்ட இருக்கு இருந்து சாப்பிட கொஞ்சம் இடம் கொடுங்க உங்க திருநீல உட்கார்ந்து சாப்பிட்டு போறோமே தூண்டிய போட்டா தானே விளாங்க இழுக்கலாம் நேர போய் வாசல் நின்னுட்டு பொண்ணு இருக்கான்னு கேட்டா அவர் சண்டைக்கு வருவார்ல ஐயா அப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்களா எல்லா தேசமும் சுத்தி பார்த்தார்கள் இந்த மாட மாளிகை கூட கோபுரத்தை கண்டவுடன் நம்மளுக்கு ஈக்குவலான வீடு இதுதான் நினைச்சுக்கிட்டார் இப்பேற்பட்ட மாளிகைலாம் இருக்கு ஐயா உங்க திருநீல உட்கார்ந்து நாங்க ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டு போறோமே ஆமா வாங்க 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 அரண்மனையில வந்து சாப்பிடுங்க வாங்க ஆமா உட்காருங்க வீட்டுல சாப்பாடு இருக்கு தரட்டுமா அதெல்லாம் வேண்டாம் ஐயா ஆமையா நாங்க அதெல்லாம் கட்டி சாதம் கட்டி கொண்டு வந்திருக்கோம் சாப்பாடுக்கு தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்களே சாப்பிட சோறு விக்கிற கூடாதா ஏன் அப்படி கேட்காங்கன்னா ஒரு வாசல போய் நின்னுக்கிட்டு சாப்பாடு ஒரு இறந்து உண்ணும் சிவனடியார் வந்தாங்கன்னு வைங்க வாசல வந்து நின்று அம்மா தாயேன்னு தான் கூப்பிடுவாங்க அம்மா தாயேன்னு தான் கூப்பிடுவாங்க ஏன்னா பொம்பளையால தான் சாப்பாடு போட வரும் தாகத்துக்கு தண்ணி கேட்டாலும் அந்த வீட்டுக்குள்ள பொம்பளையாள் இருந்தா பொம்பளையாள் தான் கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு செம்பு நிறைய தண்ணி வேணா தாகத்துக்கு கொடுப்பா அதனாலதான் ஒரு ஐடியாவோட கேட்காரு ஐயா சாப்பாடு எங்கிட்ட இருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தா கொடுங்க ஆமா அப்பந்தான் அந்த மன்னன் பார்த்தார் தான் மகளா ஆகிய சித்திரவள்ளி அழைத்து அம்மா சித்திரவள்ளி ஒரு மாவளம் அவருக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வந்திருக்காங்க அம்மா திருநீல உட்கார்ந்து இருக்காங்க சாப்பாடுக்கு தண்ணி தேவைப்படுது கொண்டு போய் கொடுனா அவர் ஏன் தான் மகா சித்திரவள்ளி அனுப்புதார் தெரியுமா இந்த சித்திரவள்ளிய மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டு வாராங்க தட்டிக்கிட்டே போயிருது சித்திரவள்ளி பூத்து நிறைய போது அவ பூத்த நட்சத்திரமும் மூலத்துல சித்திரையில பிறந்தது சித்திர மாதம் வயசுக்கு வந்தது மூலத்துல பொண்ணு ஆவாதப்பா மூல நட்சத்திரத்துல வயசுக்கு வந்தவா வாக்கப்பட்டு போனான்னா ஆமா மாமே மாமியா இருக்க மாட்டாங்களாம் அதே மாதிரி அதே நட்சத்திரம் உள்ள மாப்பிள்ளை அவருக்கு அமையணும் அப்படியா ஐயா அப்படி அந்த மாப்பிள்ளை அமையணும் வச்சுக்கோங்க வாக்கப்பட்டு போய் காலை எடுத்து வச்ச உடனே மாமா இருக்க மாட்டான் மாமியா இருக்க மாட்டான் அதனாலதான் அந்த சித்திரவள்ளியானவளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கேட்பாங்க ஜாதகத்தை பாப்பாங்க போயிருவாங்க ஆமா இவளும் ரொம்ப நாள வயசுக்கு வந்து இருக்கா மாப்பிள்ளை வரவே மாட்டாங்க அப்ப சித்திரவள்ளியுடைய அப்பா என் மக வயசுக்கு வந்து இருக்காள இவளை கெட்டிக்கோங்கன்னு சொல்ல மாட்டாம இருக்காரு ஆமா மகளை கூப்பிட்டாரு அம்மா சித்திரவள்ளி வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க திருநெயில ஆமா சாப்பிட போறாங்க தண்ணி கொண்டு போய் குடம்மா சரி அப்ப சித்திரவள்ளி மனசுல என்ன நினைக்கா என்ன நம்மளத்தான் கேட்டு வர மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு போயிருந்தாங்க தட்டிட்டு போகுது இவங்களை பார்த்தா ஒரு ஆம்பளை பையனையும் கூட கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா ஏதோ ஆமா பெண்ணும் பார்க்க வந்த மாதிரிதான் தெரியுது சரி 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 தன்னை நாமள அலங்கரித்து கொண்டு போக வேண்டும் என்று அந்த சித்திரவள்ளி பெண்ணானவா தொட்டுட்டு மையலேதே மையலேதி உருவங்கள் அமைத்துட்டு சம்மங்கிரி என்னை தலைவாரி பூச்சூடி ஆரிஜாத மலரணிந்து செப்புக்குள்ள அடைத்திருந்த சேலவர்ண பட்டுடுத்தி கடலுக்குள்ள அடைத்திருந்த சேலவர்ண பட்டுடுத்தி பச்சை நிறத்தாலே பயங்களையும் பட்டுடுத்து அவளத்தான் சட்டை போட்டு
காஞ்சிபுரம் பட்டுடுத்து காஞ்சிபுரம் அவ கனகாம்பரம் காஞ்சிபுரம் பட்டோடு சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்தா தலைவாரி பூச்சூடி அந்த சித்திரவல்லி பாரிஜாத மலர் அணிந்தா அம்மா செப்புக்குள் அடைத்த சேலவர்ண பட்டுடுத்தி ஆமோ குடலுக்குள் அடைத்த கோலவர்ண பட்டுடுத்தினா பச்சை நிறத்தாலே பயங்கிலியால் பட்டுடுத்தி பவளத்தால் சட்டை போட்டு அம்மா காஞ்சிரம் பட்டுடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டா நின்றவர்கள் தான் மயங்க நீலவர்ண பொட்டும் போட்டு பார்த்தவர் தான் மயங்க பஞ்சவர்ண பொட்டும் போட்டா ஆடை ஆபரணங்களை பூட்டி ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். சொல்லுவார்களா மண்ணுக்கு பூசிப்பாரு பெண்ணுக்கு போட்டு பாரும்பாங்க. சித்திரவல்லி அள்ளி போட்டிருக்கா தன்னுடைய அழகை காணாது என்று சித்திரவல்லியாகிய பெண்ணானவா தன்னை தங்கை நகைகளால் அலங்கரித்துக் கொண்டு தங்கத்தின செய்தவனே தாழ்வடமா முத்துமார தங்கத்தின செய்தவனே தாழ்வடமா முத்துமார கங்கணம் பொன் வளையல மாட்டினா மாட்டினா மோதிரங்கள் விரலில் போட்டு நீட்டினா மோதிரங்கள் விரலில் போட்டு நீட்டினா மாட்டினா மோதிரங்கள் விரலில் போட்டு பார்த்தவர் மனம் பர வசப்பட பதித்த ரத்தின மதிப்பு வாங்கிட மனம் பர வசப்பட பதித்த ரத்தின மதிப்பு வாங்கிட பார்த்தவர் மனம் பர வசப்பட பதித்த மதிப்பு வாங்கிட மனம் பர வசப்பட பதித்த ரத்தின மதிப்பு வாங்கிட பத்திரமாத்து தங்க ஒட்டியானமா ஒட்டியானமா காக்கை 10000 காக்கை 10000 வேண்டுமா வேணுமா ஒட்டியானமா அவளே பார்க்க 10000 கண்டவர்கள் நின்று புகழ்ந்திட கனக ரத்தின மாலை நிகழ கண்டவர்கள் நின்று புகழ்ந்திட கனக ரத்தின மாலை நிகழ காசு நீர் புகழும் பட்டு கட்டு சேலையா இருகரையிலும் தங்க சருக வேலையா இருகரையிலும் தங்க சருக அவளுக்கு 3000 பொன் பெருமா மூக்குத்தியா 3000 பொன் பெருமா மூக்குத்தியா பவளக்கல்லா 3000 பொன் பெருமா மூக்குத்தியா பவளக்கல்லா 3000 பொன் பெருமா மூக்குத்தியா பவளக்கல்லா மூக்கிலே பில்லாக்கு மாட்டினா மாட்டினா முத்து வைத்த ரவுக்ககளை முத்து வைத்த ரவுக்ககளை பூட்டினா மாட்டினா அவ மருத மஞ்ச முகத்தில் பூசி மறிக்கொழுந்து தலையில் சூடி மதுர மஞ்சள் முகத்தில் பூசி மறிக்கொழுந்து தலையில் சூடி முன்னும் பின்னும் பார்த்து பார்த்து நடக்கிறா நடக்கிறா முந்தானைய கொண்டு முகத்தை துடைக்கிறா முந்தானைய கொண்டு முகத்தை துடைக்கிறா பார்த்து பார்த்து நடக்கிறா கொண்டு முகத்தை துடைக்கிறா கொண்டு முகத்தை அவசியாலட்சுமி நோல அகிட்டா ராதா அர்ப்பணி மலை அலிட்டா
ஸ்ரீலட்சுமி லோலாக்கிட்டாரார்பணி முன்னும் பின்னும் பார்த்து பார்த்து நடக்கிறா தானைய கொண்டு முகத்தை துடைக்கிறா தானைய கொண்டு முகத்தை துடைக்கிறா பார்த்து பார்த்து நடக்கிறா கொண்டு முகத்தை துடைக்கிறா கொண்டு முகத்தை அப்படி அலங்காரம் செய்து கொண்டு சித்திரவள்ளி பெண்ணவளும் அண்ணன் நடை நடந்தா ஆசார கைகள் வீசி சின்ன நடை நடந்து சின்ன நடை நடந்தா சிங்கார அண்ணன் நடை நடந்த ஆசார கைகள் வீசினா நடனடைந்தா சிங்கார கைகள் வீசி அந்த சித்திரவெள்ளியானவா பணக்கார விட்டு பொண்ணு நல்ல வெள்ளி செம்புல குருபுத்திரனுக்கும் குருபுத்திரனுடைய அப்பா அம்மா அஞ்சுகன் மாமுனி அஞ்சனை பெண்ணானவளுக்கும் தண்ணீரை கொடுத்தா அப்படியே தண்ணி கையில் கொடுக்கா செம்பிலே தண்ணீர் கொடுத்து விட்டு அரண்மனைக்குள் நுழையும் பொழுது பார்த்தார் அஞ்சுகன் மாமுனி தன் மனைவியை கூப்பிட்டார் அஞ்சனை மகனுக்கேத்த பெண்ணு தானே இப்பேற்பட்ட பெண்ணத்தனம தேடி பார்த்தோம் அவ குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கா இருக்காளே மகனுக்கு தகுந்த அழகு போல் இருக்கிறாளே ஆமா சுவாமி சாப்பிட்டு இளைப்பாரி அந்த மன்னனை அழைத்தார் ஐயா ஐயா இங்க தங்குவதற்கு இடம் கொடுத்ததுக்கு பெரிய நன்றி ஐயா ரொம்ப சந்தோஷம் சாமி அதோட சாப்பிடறதுக்கு தண்ணி கொடுத்திய பத்தியலா ஆமா ஆமா அது அதை விட பெரிய பெரிய புண்ணியம் ரொம்ப புண்ணியம் ஆமா இதை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம் அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா ஐயா ஐயா அப்பந்தான் மன்னன் பார்த்தாரு இவங்க தம்ம பகனா ஆமா ஐயா என் பையன் என் பையன் தான் குருபுத்திரன் இவன் பேரு குருபுத்திரன் ஆயகலை அனைத்தையும் படித்தவன் ஆமா எனக்கு ஒத்தைக்கு ஒரு மகன் தாய்க்கு தலைமகன் ஆமா அதனால இந்த மகன் படியாத பாடம் இல்ல பாராத புராணம் இல்ல கிடையாதா எனக்கு மாட மாளிகை கூட கோபுரம் மண்ணும் மனை பொன்னும் பொருள் தோப்பு துறவா தோட்டம் நஞ்ச புஞ்ச காடு கரை எல்லாம் எங்களுக்கு இருக்கு அத்தனை இருக்கா அதனால என் மகனுக்கு தகுந்த பெண்ணை பார்க்கலாம்னு தான் வந்துகிட்டு இருந்த ஐயா ஆமையா போனது நம்ம பிள்ளை தானுங்களே ஆமையா என் மகதான் எனக்கு ஒத்தைக்கு ஒரு மகா சித்திரவள்ளி அப்படியா அப்ப நம்ம தேடி வந்த வேலை சுலபமா முடிஞ்சு போச்சு தேடி வந்த பெண்மணி ஐயா என் மகன் குருபுத்திரனுக்கு உங்க மகளை நான் கட்டி வைக்கலாம்னு எனக்கு ஒரு பொண்ணு கேட்கலாம்னு ஒரு ஆசை வந்திருக்கு உங்க மனசு சம்மதம் தானா ஆமா அப்பந்தான் சித்திரவள்ளியுடைய அப்பா பார்த்தாரு ஐயோ என்ன கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்கு நமக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு அவனுக்கு நம்ம மகளை வாரவங்க எல்லாம் மாப்பிள்ளை எல்லாம் பொண்ணும் கேட்காங்க வேண்டாம்னு போயிருந்தாங்க மூல நட்சத்திரம் உள்ளவன் போயிட்டாங்க மூல நட்சத்திரம்னாலே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்காங்க மாமா மாமி ஆவான்னு சொல்லுவாங்க நம்மளுக்கும் ஒத்தைக்கு ஒரு மகா இவளுக்கும் மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் இருக்கு நம்ம பிள்ளை எவ்வளவு கண்டா வச்சு பார்க்க முடியும் தேடி வந்த மாப்பிள்ளையை விட்டுறப்படாது அப்படின்னு குருபுத்திரனுக்கு பெண்ணும் தருவதாக சொன்னார்கள் சித்திரவள்ளியுடைய அப்பா சரின்னு சம்மதித்தா சாதக குறிப்பை கொடுங்க இப்படி வந்து நேரம் வாக்கி பத்தியலா சாதகமா சாதகம் பார்த்தோம்னா சாதகம் பார்க்க இன்னும் ஒரு வாரம் ஆகும் சாதகம் பார்த்து நாள் குறிக்க ஒரு வாரம் ஆகும் பரிசம் போட ஒரு வாரம் ஆகும் சரி அதுக்குள்ள இந்த பெண்ணு வீட்டுல மனசு மாறிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும் இரு மனமும் இணைந்து போச்சுன்னா ஜாதகம் பொருத்தம் பார்க்க வேண்டாமே மனப்பொருத்தம் பார்த்தா போதுமையா அந்த காலம் அப்படிதான் நடந்திருக்கு ஆனா சித்திரவெளியை ஏன் வந்த மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு போயிருக்காங்க தெரியுமா ஏற்கனவே ஜாதகம் பலமுறை பார்த்துட்டாங்க மூல நட்சத்திரம் அவளுக்கு மாப்பிள்ளை வர மாட்டாரு சித்திரவெள்ளி மூல நட்சத்திரத்திலே வயசுக்கு வந்தவா ஆமா கல்யாணம்
கல்யாணமாகி எந்த வீட்டுக்கு அவ போனாலும் காலை எடுத்து வச்சாலும் அவ வாக்கப்பட்டு போன 3வது மாசம் முத்தத்துல இருக்க மாமியா மூலையில சாஞ்சிருவாளாம். எவனால கண்ணு ரெண்டு தெரியாதான் போய் சேர்ந்துருவாளாமியா. போய் சேர்ந்துருவாளோ. 4வது மாசத்து மாமனாருக்கு முலிகன் குருடா போகணும்னு அவ விதி அப்படி இருக்கு. இப்ப கண்ணு ரெண்டு தெரியாம போயிருவான். அதனாலதான் வந்த மாப்பிள்ளையெல்லாம் ஜாதகம் பார்ப்பாங்க. இப்படி ஒரு பலன் இருந்தா யார் வந்து பெண்ணு கேட்பா? என்ன மாப்பிள்ளை கட்டிட்டு போறவள. அதனால சித்திரவள்ளியுடைய அப்பா சொல்றாரு, இனிமே என்னையா நம்ம ஜாதகம் பார்க்க, இந்த உண்மையும் தெரிஞ்சுட்டா இவரு வேண்டாம்னு பேரக்கூடாத, அத காட்டி மறை சொல்லிடணும்ல. ஆமா ஐயா ஐயா, ஜாதக பொருத்தமெல்லாம் வேண்டாம், மனப்பொருத்தம் தான் போதும். உங்களுக்கு பெண் எடுப்பதாக மனம் இருக்கு. ஆமா, எனக்கு பெண்ணும் கொடுக்க மனசு இருக்கு. நம்ம 2 பேருடைய மனசு இணைஞ்சு போச்சு. ஆமா, அதனால சீக்கிரமா என் மகளை உங்க மகனுக்கு கேட்டுங்க, எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். அப்படி சொன்னார் பாத்தியாடா. அப்ப இனி நம்ம குருதேசம் போயிட்டு வந்து அடுத்து இங்க கல்யாணம் முடிக்க நாள் அதிகமாகி போகும். ஆமா, அதனால இங்கேயே தங்கி ஆமா கல்யாண நாளை குறிச்சு கல்யாணம் முடிச்சு பெண்ணையும் கையோட கூட்டிக்கிட்டு போயிடணும். கூட்டிட்டு போயிடணுமா குருதேசத்துக்கு? இது நல்ல யோசனை தானையா? ஆமா, இன்னைக்கும் சில ஊர்ல பாருங்க, பெண்ணுக்கு மாப்பிள்ளையே அமையாது, அமையாது அமையாது, மாப்பிள்ளைக்கு பெண்ணே அமையாது. ஆமா ஆமா ஆமா, இருந்த பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை, இருந்த மாப்பிள்ளைக்கு தகுந்த பெண்ணு. தகுந்த பொண்ணு சொல்லுவாங்க. ஆமா, பெண்ணை தேடி போவாங்க, படக்குன்னு அமைஞ்சிரும் பாத்துக்கோங்க. அது கைகூடி வரும். பக்கத்து வீட்டுல சொல்லுவா, ஆத்தா எத்தனை வருஷம் தேடி அலைஞ்சா பொண்ணுக்கு படக்குன்னு பொண்ணு அமைஞ்சிருந்தா கோழிய கவத்தின மாதிரி கவத்திட்டாவல கூட போட்டு கவத்திட்டாடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. போனதும் தெரியல, முடிச்சதும் தெரியல, பெண்ணை பார்த்து அலைஞ்சாங்க 5 வருஷமா படக்குன்னு பொண்ணு அமைஞ்சிட்டு தெரியும். ராட்ரி அடிச்சத மாதிரி அடிச்சிருச்சு. கோழிய கூட போட்டு கவத்த மேல போட்டு கவத்திக்கிட்டாளா. வசமா பொண்ணு வீட்டுல வசதி இருக்குன்னு கவத்திட்டாளே. அவங்க விதிப்படி அப்படிதான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, ஆனா நம்ம பொம்பளை அப்படி வாய் சும்மா இருக்காதுல்ல, சொல்லதானே செய்வா. அதே மாதிரி பொண்ணு வீட்டுல இருந்து அங்க பேசுவாங்க. ஆமா, எத்தனை மாப்பிள்ளை தேடி வந்தாங்க, ஆமாட்டி, ஆமா கட்டிக்கிட்டே போயிடுது. உள்ள இந்த பணக்கார மாப்பிள்ளை கிடைக்கணும் தானே இருந்திருக்கு. நங்க நாத்தனா மச்சான் குழந்தை எதுவும் இல்ல. பொண்ணு வீட்டுல ஒரு பெண்ணு, மாப்பிள்ளை வீட்டுல ஒரே மாப்பிள்ளை, அப்படி எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. சித்திரவள்ளிக்கும் குருபுத்திரனுக்கும் நாள் பார்த்தார்கள், தினம் குறித்தார்கள். நல்ல நாளை எதிர்பார்த்து கொண்டு ஏகமோகமாக கல்யாண ஏற்பாடு தடபடலாம் அங்க நடக்கு. ஆமா, அந்த சித்திரவள்ளி குருபுத்திரன் 2 பேர்களுக்கும் கல்யாண நாள் குறித்து 8 நாளா 8 நாளா குட்டகையை அலங்கரித்து அலங்கரித்தார். கொட்டலையை அலங்கரித்து கொலவாளதான் இருந்து சித்திரவள்ளியுடைய அப்பா அஞ்சனை பெண்ணானவளை கூப்பிட்டாரு. அம்மா சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைக்காதங்க, சித்திரவள்ளி பிள்ளைய பல ஊர் மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க. அந்த சித்திரவள்ளிக்கு தாய் கிடையாது, அவர் எப்படி சமாளிக்கான்னு பாருங்க. என்னைய பாத்துக்கிட ஆள் இல்லாம தான் என் பிள்ளை வந்த மாப்பிள்ளைக்கு எல்லாம் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. சொல்லாம சொல்றாரு. அதனால உன்னை பார்த்தா என் பிள்ளைய தாயா பாத்துக்கிடுவோன்னு தோணுது. அதுக்குத்தான் அம்மா நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். நம்ம கேட்ட உடனே பெண்ணை கொடுத்துட்டாருன்னு நீங்க எதுவும் நினைச்சிடாதங்க. என் பிள்ளை உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தா உங்க கண்ணை இமை காப்பது போல் என் மகளை நீங்க பாத்துக்கிடணும் அப்ப அஞ்சனை பெண்ணானவா எனக்கு பொட்ட பிள்ளை இல்ல, ஒரே ஆம்பளை பிள்ளை, ஒரு வாரிசு. நான் பெத்த மகளுக்கு மருமகளை மகளா நான் பாத்துக்கிடுவேன். அண்ணாச்சி சம்பந்தம் கலந்தாச்சுன்னா அண்ணாச்சின்னு கூப்பிட வேண்டியதானே. அப்படி அலங்கார தோரணமாக பாக்கு மரவகண்டு பந்தல்களை அலங்கரித்தார்கள். அலங்காரம் செய்து கொண்டு பாக்கு மரவகண்டார் தெருக்களை அலங்கரித்தார். அலங்காரம் செய்து பண்ணி மரம் கொண்டு வந்து
பாகலெல்லாம் அலங்கரித்து பந்தலிட்ட கால்களுக்கு பாரவாள குலை நிறுத்தி மாங்குளைய கொண்டு வந்து மணவடைய அலங்கரித்து கல்யாணத்துக்கு ஏகபோகமான சாப்பாடு. மத்தியானம் எப்படி நடந்துச்சு? அன்னதானம். இதே மாதிரி பந்தி போஷணம் எல்லாம் சிறப்பா ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த சித்திரவள்ளிக்கும் குருபுத்திரனுக்கும் இரு பேர்களையும் மணவட பந்தலிலே மாப்பிள்ளை பெண்ணுமாகவே அலங்கரித்து மணவடையிலே அமர வைத்து திருப்பூட்டினார்கள். கல்யாணம் சிறப்பா முடிந்தது. அன்னைக்கு தன்னுடைய மகளாகிய சித்திரவள்ளிய மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். குரு தேசத்திற்கு பெண்ணும் மாப்பிளைய அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்த சித்திரவள்ளியோடு 7 வண்டி சீதனம் அங்க சீதனம் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. சித்திரவள்ளியானவ குருபுத்திரனை கைபிடித்து பாலையிட்ட மங்கையவா பாலையிட்ட மங்கையவா மங்கையாவோ மன்னன் வீடு வாராளே வாராளே சித்திரவள்ளி பின்னவளும் குருதேசம் தன்னாதற்கு சித்திரவள்ளி பெண்ணவளும் பூமானை கைபிடித்து புருஷன் வீடு வாராளே ஆளனும் தேவையுமா அரண்மனைக்கு வருகின்றார்கள். குருதேசத்துக்கு வந்து இறங்கினார்கள். அந்த அரண்மனை குருதேசத்திலே ஆராத்தி பெண்கள் எல்லாம் குருபுத்திரனுக்கும் சித்திரவள்ளிக்கும் ஆராத்தி எடுத்தார்கள். ஆராத்தி எடுத்துக்கொண்டு அரண்மனைக்குள்ளே அழைத்து வந்து ஒரு பெண்ணும் ஒரு புகுந்த வீட்டுக்கு வந்தான்னா முதல் என்ன செய்யணும்? வலது காலை எடுத்து வச்சு வரணுமா? இடது கால் எடுத்து வைக்கப்படாதா? வலது கால் எடுத்து வச்சாதான் பொங்குமா பால். பாலை வச்சு வலது கால எடுத்து வைக்கும் போது அந்த வீடு பாலா பொங்கும் மாமியா. வலது கால எடுத்து வச்சாலும் மாமரம் மாமியாளுக்கும் என்ன செய்யுது? நேரம் ஆவா நேரம் வருதுங்க. ஓஹோ, அன்னைக்கே வருதோ? ஆமா, அப்படி வலது கால வச்ச உடனே ஆமா நேரம் அப்படித்தான் இருக்குங்க. ஆமா, பெண்ணை அழைத்து வீட்டுக்கு தாலி கட்டி கூட்டி வந்துட்டாங்கன்னா பெண்ணை முதல்ல உப்புல கை வைக்க சொல்லுவாங்க. ஏன் உப்புல கை வைக்க சொல்லா? அதானே லட்சுமி. ஓ, லட்சுமி. அது அடுத்து பழைய சோறு நீத்தனில கை வைக்க சொல்லுவாங்க. அப்படியா? அதுக்கு அப்புறம் தான் பெண்ணு மாப்பிள்ளையும் உட்கார வச்சு பால் பழம் கொடுப்பாங்க. அப்படியானா? அப்படி பால் பழம் தான் இருந்து குருதேசம் தன்னகையிலே குருபுத்திரன் ஆனவரும் சித்திரவள்ளி பெண்ணவளும் மன்ன வேணும் யாரையுமா அங்க மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா அங்க கொண்டவனம் தேவையுமா குணமுடனே வாழ்ந்து வாரா எள்ளுக்கு எண்ணெய் போலும் எனப்பெரியா பூவும் நல்ல நாரும் போலே பொருத்தமுடன் நகமுனல்லே கதையும் போலே நலமுடனே வாழ்ந்து வாரா
குருபுத்திரனும் சித்திரவள்ளி இருவேர்களுமாக இல்லறத்தில் ஈடுபட்டு மன்னவன் தேவி இருவேர்களும் மனம் மகிழ்ந்து வாழ்ந்து வருகின்றார்கள். கொண்டவனும் தேவியமாகவே குணமுடனே வாழ்ந்து வருகிறார். எள்ளுக்கு எண்ணெய் போலும் தெரியா தோழர் போலும் ஆறும் போல் பொருத்தமுடன் வாழ்ந்து வருகின்றார். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே கல்யாணமாகி கொஞ்ச நாள மாமே மாமியால தாங்குன்னு தாங்குனா. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 4-5 மாதம் ஆச்சு. உள்ளங்கையில வச்சு தாங்குதா. விருந்து மருந்து 3 நாள் தானே. அது மாதிரி சொன்ன எல்லா ஊர்லயும் எல்லா மருமகளுக்கும் உள்ள ஏற்க அதுதானே. அது உலக ஏற்க தானே. அடே அப்பா, கல்யாணம் முடிஞ்சு 10 நாளைக்குள்ள மாமே மாமியால தரையில நடக்க விட மாட்டாளுவ. அப்பா அது பிறகு தண்டவாள உலகத்துல எல்லா பக்கமும் அதுதான். ஆமா, உண்மைதானே. மாமா சாப்பிடுவாங்க, அத்தை சாப்பிடுவாங்க. அத்தை நீங்க இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன்பா, நீங்க வாங்கம்பா. ஆமா, 10 நாள் 15 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க போனா தான் சாப்பிடுவோம்பா. அப்படியா? தின்னா திங்காங்க, திங்காட்ட போறாங்க. அப்படின்னு சோத்த தண்ணி ஊத்தி மூடி வச்சிருவா. அப்படியானே? தண்ணி ஊத்தி மூடி வச்சா தான் நல்லதா, பழைய சோறாவே சாப்பிட்டுக்கலாமே. பானை சாப்பிட்டு குப்பரை கவுத்தி போட்டுக்கிடுவா. அப்படி செஞ்சிருவா. கணவன் மனைவிக்கு பொங்கி பொறிச்சு சாப்பிட்டு மண்டடி காய்ச்சனா அப்பா வீட்டுல போய் இருந்துகிட்டு அங்க இருந்துகிட்டு சொல்லுவாங்க, பாருங்க நம்மளுக்கு ஒன்னாலால் ஆயக்கப்படாது, நம்ம வேற போயிடணும் பாங்க. சொல்லுவாளா? ஆனா சித்திரவள்ளி வேற போனா குருபுத்திரன் சம்மதிக்க மாட்டாரு. சரிதானே. அதனால நம்ம ஒரே வீட்டுல இருந்து இவங்களுக்கு கொடுமையை செய்ய வேண்டும் என்று சித்திரவள்ளி பெண்கொடி அந்த சித்திரவள்ளிக்கு ஆகாத நேரம் ஐயா, நேரம் ஐயா, அவனருகில் மறுபுதையா, பொல்லாத நேரமாது அவ புத்தியிலே தோணுதையா. பொல்லாத சித்திரவள்ளி கல்யாணமாகி கொஞ்ச நாள் ஆச்சு. 1 மாதம் 2 மாதம் 1 மாசம் 2 மாசம் ஆச்சு. கரெக்டா 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் முடிஞ்சு போச்சு. அவ சாதக விதிப்படி எப்படி இருக்கு? மாமனும் மாமியாரும் அவ அப்பா வீட்டுல இருக்கும்போது ஜாதகம் பார்த்தாங்களே வந்த மாப்பிள்ள. 3வது மாசத்துல முத்தத்துல நடக்க மாமியா மூளையில போய் சார்ந்துருவாங்க, சோழி முடிஞ்சிருவாளாமியா. கண்ணு தெரியாம போவாள. மாமை மாமியாளுக்கு லேசா கண் பார்வை கம்மியா வருது. வர 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 கண்ணு பஞ்சு அடைக்கவளுக்கு 2 பேருக்கும் கரெக்டா 3 மாசம் ஆச்சு. அஞ்சனை போய் சேர்ந்துட்டா. அதுதான் முத்தத்துல இருந்த மாமியால மூளையில சாத்தி வச்சு அனுப்பியாச்சு. பாத வச்சு கால எடுத்து வச்சா பாத்தியாடா. நல்ல யோகக்கார மருமவா. மூல நட்சத்திரம்ல என்னைக்கு கால எடுத்து மூல நட்சத்திரத்து வந்தாலோ மாமியார வந்த உடனே தூக்கி விட்டுட்டாடா. மாமியாருக்கு பணிபட பார்க்க வேண்டாம், கஞ்சி காய்ச்சி ஊத்த வேண்டாம். ஆமா, மாமியார் போயிட்டானே பிடிச்செடுத்தாலும் இருந்துக்கலாம்ல. செலவா சொல்லுவாளா? ஏக்கா கால எடுத்து வச்ச புராணத்திலே அப்படித்தானே இருக்கு. ஆமா, என் மாமியா போயிட்டா பத்தியா. அதனால இப்ப உள்ள மருமகமார நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. ஆமா, கேட்டா சொல்லுவாள்ல, புராணத்துல அப்படித்தான் இருக்கு, நாங்க என்ன குத்தம் பண்ணிட்டோம் பால்ல. ஆமா ஆமா. அப்படி சித்திரவள்ளியானவா கல்யாணமாகி 3 மாதம் ஆச்சு. அஞ்சனை போய் சேர்ந்துட்டா. மனைவி போன துக்கத்தினால 5 கண் மாமுனையும் குடிச்சும் குடிக்காமலும், கண்ணு தெரியாம குடிச்சும் குடிக்காமலும் இருக்க இவருக்கு நாளுக்கு நாள் கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா முழிகன் குருடாச்சு. அவன் பார்த்தா சித்திரவள்ளி கல்யாணமாகி 3 மாசத்திலே மாமியா போய் சேர்ந்துட்டா. நம்ம கிழட்டு மாமன் இன்னும் உயிரோட இருக்காரு. இவரை கொன்னா குழப்பாவும். அதனால உயிரோட இவரை வச்சுக்கிட்டு கஞ்சி கொடுத்தும் குடிக்காமலும் இவரை நம்ம கொல்லணும். கொடுமை செய்யணும். கொல்லணும்னா என்ன செய்யணும்? இனிமேல் இவருக்கு சோறு கொடுக்கப்படாது. ஆண்டு மாறின கேப்பக்கூளை கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து கேப்பைய 1-2 உடைச்சு இவருக்கு கேப்ப கூழ் நம்ம கொடுக்கணும். ஆமா, கேப்ப கூழ் காய்ச்சணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிறதெல்லாம் ஒத்த பாத்திரமா இருக்கு. ஒரே உலையில 2 சமையல் நடக்கணும்.
அப்படின்னா அந்த இட்லி கொப்பரை மாதிரி ஒரு தட்டு மாதிரி அடுக்கடுக்கா இருக்கணும். ஆமா, ஒரு உலையில ஆமா 2 சமையல் நடக்கணும். சரி. இந்த சித்திரவள்ளியானவா அப்படி ஒரு மண்பானையை நம்ம செய்து கொண்டு வரணும். ஆமா, வாங்கிட்டு வரணும். அந்த காலத்துல மண்பானை வாங்கணும்னா எங்க போனோம்? வேளாரையா வீட்டுக்கு தான் போகணும். வாங்கிட்டு வர முடியும். அப்படி சித்திரவள்ளி பெண்ணானவா அந்த காலம் ரூபா நோட்லாம் கிடையாது, காசு தானே. ஆனா ஆனா ஒரு அண்ணா 2 அண்ணா 4 அண்ணா அரை அண்ணான்னு சொல்லுவாங்களா? அப்படி இப்பமெல்லாம் ரூபா கணக்கு வந்திருக்கு. 100 ரூபா 200 ரூபா ஆமா பைசா எல்லாம் இப்பமெல்லாம் வந்திருக்கு. அத சித்திரவள்ளி பெண்ண வேலும் சித்திரவள்ளி பெண்ண வேலும் பெண்ண மண்பாண்டம் வாங்குவதற்கு வாராளே மங்கையவா அவத்தி பழுப்பு போலே அருமமாக பொண்ணெடுத்து உலாளர் வீடாதற்கு ஐயா ஏழாறு ஐயா என்ன வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. சித்திரவள்ளி வருகைன்னு சொல்லி அம்மா சித்திரவள்ளி சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே அம்மா. ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா ஐயா, எனக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு பானை செஞ்சு கொடுக்கணும் ஐயா. அது நம்ம செஞ்சு போடுங்க. பானை நிறைய இருக்கா? அண்ணா இருக்கிறதுல எடுத்துட்டு போங்களேன். அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒத்த பானையா இருக்கு ஐயா. ஆமா, ஒரே உலையில 2 சமையல் செய்யணும். அப்படி ஒரு பாத்திரம் நீங்க எனக்கு செஞ்சு தரணும் ஐயா. உங்களுக்கு எது வேணும் வாங்கி எடுத்து போங்க. பானை வலுன்னு இருக்கணும். ஆமா ஆமா. அப்படியா? ஆமா. எப்படி செய்யணும் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு உலையில மேல சோறு பொங்குறது மாதிரியும் சோறு மாதிரி இருக்கணும், கீழே கூழ் காய்ச்சது மாதிரி இருக்கணும். ஆமா, அப்படி அடுக்கு தட்டு மாதிரி செஞ்சு தரணும். ஆமா, அப்பமெல்லாம் சட்டி பானைலாம் சொல்லித்தான் செய்வாங்க. ஆமா, இந்த கோயிலுக்கு படப்பு படணும் வைங்களேன். ஆமா ஆமா. 21 படி அரிசி சாதம் பொங்கணும்னா 21 படி அரிசி சாதம் பிடிக்கிற மாதிரி போட சொல்லுவாங்களாம். பானை அப்படி பானை செய்ய சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆமா, இப்பமா அப்படித்தானே இருக்கு சில இடத்துல. ஆமா ஆமா, பொங்கல் இருக்கு. அதனால ஒரு உலையில 2 சமையல் செய்வது மாதிரி எனக்கு பானை செஞ்சு தரணும். ஆமா, என்னங்க அண்ணா? ஆமா, அதுக்குங்க. ஆமா, பானைக்கு பைசா எவ்வளவு? ஆமா, ஒரு 2 அணை கொடுங்களேன். ஒரு அணை கொடுங்களேன். ஒரு பானைனா 1 அணா. ஆமா, நீங்க கூட ஒரு பாத்திரம் சேர்த்து செய்ய சொல்றீங்க இல்லையா? 2 அணை வச்சு கையில் வச்சுக்கோங்க. 2 அணா வச்சுக்கோங்க. ஆமா, சொன்னத மாதிரி 2 நாளைக்குள்ள வேணும். 4 இழுத்துறப்படாது. செஞ்சு தந்துருந்தேன். அம்மா, நீங்க சொல்ற மாதிரி பானை செய்யணும் அப்படின்னா நாங்க புதுசா மண் எடுத்து தான் செய்யணும். செய்யணுமா? அதனால எப்படியாவது 1 வாரம் ஆகும்மா. ஆமா, பரவாயில்ல. ஆனா பானை ஸ்ட்ராங்கா இருக்கணும் பாத்துக்கோங்க. ஆமா, ஏன்னு சித்திரவள்ளி பெண்ணவளும் வேளாரையா வீடாதில விவரமாக சொல்லிவிட்டு பானைக்கு பைசாவும் பைங்கிலையும் தான் கொடுத்து அரமனைக்கு வாராளே அவளுடைய செல்ல கேட்டு வேளாரைய நினைக்காரு. பானை செஞ்சு கொடுக்கணும். நம்ம பேரு நிலைச்சு நிக்கணும். ஒரு பொருள் ஒரு இடத்துல போய் வாங்கணும்னு வைங்களே, அந்த பொருளை வச்சு அந்த பொருள் வியாபாரிக்கு பேர் இருக்கணும் பாத்துக்கோங்க. அடுத்த பக்கம் ஒரு பொருள் போய் வாங்கக்கூடாது. ஆமா, அதுதான் மக்களை நம்ம இழுக்கணும். ஆமா, அதனாலே வேளாரையா மண்பாண்டம் செய்வதற்கு எங்கே வருகிறார் தெரியுமா? எங்க வருகிறார் ஐயா? ஒரு உலையில 2 சமையல் செய்யக்கூடிய பானை செய்யணும்னா பானை நல்ல வலுன்னு இருக்கணுமே. அவரு கருங்குளமும் ஆறாறு மண் எடுப்பாரா, குளமும் ஆறாறு சிறப்புடனே மண் எடுத்து கருங்குளமும் ஆறாறு குணமுடனே மண் எடுத்து சித்திரவள்ளி சொன்னதை போல் மண்பி செய்து பாண்டம் செய்து அத சில்லையிலே
சொன்னத மாதிரியே அடியில கூழ் காய்ச்சத மாதிரியும் மேத்தட்டில சமையல் பொங்குறது மாதிரியும் அழகாக களிமண் எடுத்து மண்பாண்டம் செய்து சுள்ளையிலே சுட்டெடுத்தார். தட்டி பார்த்தாரு. சொன்ன நாள் என்று சித்திரவள்ளி வந்துட்டார். அப்படியே தன்னோட கணக்கணக்கணானுங்க. ஐயா பானை ரெடியா? அழகா செஞ்சு வச்சுட்டோமா? பானை ரெடியா ஐயா? ரெடியா இருக்கா? ரெடி அம்மா. நீங்க சொன்னது மாதிரியே பானை செஞ்சிருக்கேன். செஞ்சு பானை வடுவடு பானையை தட்டி பாருங்க. கட்டு கட்டு கணாருங்க. என்னையா சுதி குறையா கேக்கு? பானை அழகா இருக்கின்றது. அரை வேக்காடா இருக்குமோ? இல்ல நல்லா முழு வேக்காடுலாம். நல்லா வந்திருக்கு பானை வந்திருக்கு. மாமா ஓ அரை வேக்காடு மாமா இல்லடா பானைய சொல்லுது. அம்மா பானை பார்க்கும்போது அப்படித்தான் தெரியும். ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க எந்த பயமும் பயப்பட வேண்டாம். பானைய பார்த்தா பரவாயில்ல. நம்ம சொன்னது மாதிரியே செஞ்சு கொடுத்துருக்காரு ஐயா. ஆமா இன்னாங்க ஒரு அரை என்ன சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து கையில வச்சுக்கோங்க. நல்லா இருந்தா 10 ரூபாய் கூடுதல் கொடுத்த பத்தி ஒண்ணும் இல்லையே. ஆமா ஆமா ஆமா. சித்திரவள்ளி பெண்ணானவா அரண்மனைக்கு மண்பாண்டத்தை வாங்கிட்டு வந்தா நம்ம மாமனுக்கு ஆண்டு மாறுன்னு கேப்ப. ஆண்டு மாறுன கேப்பனா எப்போ? 5, 6, 7 வருஷத்துக்கு முன்னால உள்ள கேப்ப. அந்த கேப்ப விளைஞ்சு வச்சிருப்ப பானையில. இந்த ஆண்டு மாறுன கேப்பைய வாங்கினா அதுல கூடு மட்டும் தான் இருக்கும். ஓட்ட திருவையில 1-2 உடைச்சா. அவன் 1-2 உடைச்சு என்ன திருவை? ஓட்ட திருவை. ஓட்ட திருவையில சரியா உடைக்காதல 1-2 உடைச்சா. உடைச்சு சித்திரவள்ளி பெண்ணாவோ சித்திரவள்ளி பெண்ணாவோ ஆண்டு மரண கேப்பைய சத்தோடு வாங்கி வந்து திருவையிலே தான் பிரித்து ஓட்ட திருவையில உடைச்சாத்தாயா 1-2 விழும். நல்ல திருவையை திரிச்சோம்னா மாவா இருக்கும். கூட கொஞ்சம் ருசியோட குடிச்சு இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்துருவாராம். இந்த ஆண்டு மாறின கேப்பைய திரிச்சு அத அடிப்பானைகளை காய்ச்சி மேல் தட்டுல கணவன் மனைவிக்கு அழகா சாம்பார் அப்பளம் வடை பாயாசத்தோட சாப்பாடு. அந்த கூழுக்கு உப்பு போடாம அப்படியே காய்ச்சி முட்டை. இந்த கூழுக்கு உப்பு போட்டு இன்னைக்கு காய்ச்சி கொடுத்தோம்னா ருசியா இருக்குன்னு கூட கொஞ்சம் குடிச்சிருவாராம். முட்டை கூழு. இந்த கூழு குடிக்கிறதுக்கு வீட்டுல இருந்து ஒரு பாத்திரம் கொடுப்பாளா பாதவத்தி மாபாவி சித்திரவள்ளி ஐயா. அந்த அஞ்சுகள் மாமுனி மாட மாளிகை கூட கோபுரம் சொத்து சோகம் அத்தனை வச்சிருந்துமே அவருக்கு அந்த கெதி. ஆமா கூட கொடுத்துருக்கா. ஆமா நம்ம வீட்டுல ஒண்ணு இல்லாத வீட்டுல மருமா வந்தாரு நம்மளதான் வச்சு பாப்பாளா? கஞ்சி கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாளா? அம்பட்டு உண்டாக்குன மாமனாருக்கு அந்த கதியா இருக்க. மாமா எப்படி இருக்கும் நம்ம வீட்டுல எல்லாம்? நம்ம வீடுதான் நம்ம வீடு இல்ல. பொதுவா சொல்றோம் நம்ம நாட்டுல ஒண்ணு இல்லைன்னா மருமக இப்ப மதிப்பாங்களா? அவளை வச்சிருந்து மாமனும் மாமியாரும் கூலலா கொடுத்துருக்கா. கூல கொடுத்தே வர கொல்லணும்னு நினைச்சிட்டா. ஆமா ஒரு நேரத்துக்கு ஒரு கலையும் கூழு. ஆமா 2 வருஷம் 2 கலையும் கூழா. ஆமா இந்த சித்திரவள்ளி பெண்ணானவா ஒரு கலையும் கூழ் குடிக்க ஒரு நேரத்துக்கு ஒரு சண்டு முளாத்த. இந்த சண்டு முளாத்துல உள்ள விதையெல்லாம் உதுத்துட்டு எமனா உரப்பு உப்புமா சாப்பிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்துருவாராம். ஆமா ஒரு சண்டு மிளகாத்தல 3 நேரத்துக்கு வச்சுக்கிடணும். ஆமா குழு குழுன்னு கூழ் காய்ச்சப்படாது. தனியா காய்ச்சி இந்த கூழ தண்ணியா கரைக்க குடிக்க முடியும். அப்படி சித்திரவள்ளி பெண்ணானவா கூளை காய்ச்சி கூளை காய்ச்சி கூளை காய்ச்சி உடனடியா கொண்டு வாரா. கூளை காய்ச்சி கூளை காய்ச்சி கூளை காய்ச்சி உடனடியா கொண்டு வாரா. கூழ் காட்சி அஞ்சுகள் மாமுனிய மனமதில நினைக்காத நம்ம கணவனுக்கு பணிவிடை செய்வதை விட்டுட்டு இந்த குருட்டு மாமனுக்கு நம்ம இப்படி பணிவிடை செய்யணுமா? நம்ம அப்பா அம்மா நம்மளை பெற்று வளர்த்தாங்களா? போய் சேர்ந்துட்டால அவ கூட இவரும் போய் சேரட்டுமே என்று சித்திரவள்ளி பெண்ணானவா. ஓ மாமனார சாப்பாடு சோறு சமையலா இனி உமக்கு கிடையாது. ஆண்டு மாறின கேப்பக்குள் இருக்கு.
இந்த கூழ குடிச்சிட்டு பெசான முடக்கும். ஒரு முக்கில படுத்து எஞ்சுக்கோங்க. ஆமா ஏ மாமா மாமா குருட்டு மாமா கொடும்பாவி சண்டாளா ஆளனுக்கு பணிவடைகள் அருமை பெண்ணும் செய்யும் போது குருட்டு மாமே உனக்கு பணிவிட செய்யவா நான் இருக்க என்று கூளை கொடுத்தா. இந்த ஒருகளையும் கூளையும் கொடுத்து சண்டு முலாட்டலும் கடிச்சாரு. ஒரு கடி கடிச்சு குடி குடிச்சாரு. நம்ம ஏதாவது எழுத்து பேசினா இதுவும் கிடைக்காம பெறக்கூடாது அப்படின்னு பயந்து வேணும்னு கொண்டு வந்த மருமக எப்படி செய்தா பத்தியாளா? மாமியாமாரெல்லாம் மருமக மாட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். குடிச்சு முடியாமல் இருந்துங்க இப்படியே பல நாள் பல வருஷமாக கூழ குடிச்சு 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 சத்தம் குறாவி போச்சு. சத்தம் குறாவி இந்த பச்சை பிள்ளை அழுதுச்சுன்னு வைக்க தொண்டை கட்டி எப்படி இருக்கும்? பூனை குறாவினது மாதிரி குறாவி கட்டி இருக்கு. அது மாதிரி சத்தமெல்லாம் போச்சு. இப்படியே ஆண்டு மாறின கேப்ப கூழ் குடித்து சத்தமெல்லாம் குறாவி போச்சு சாமி. அந்த 5 மாமுனியும் அறவயிரும் குறவயிரா அறவுயிரும் மாமுனியும் இருந்தாரா. அப்படியே இருக்க குருபுத்திரன் பார்த்தான். நம்ம ரொம்ப நாளா நம்ம வீட்டுல சாதங்கரை சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு. நம்மளுக்கு பல்லெல்லாம் கூசுது. அதனால இன்னைக்கு வீட்டுக்குள்ளே நம்ம இருந்து ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே காடு வனமெல்லாம் சுத்தி காட்டுல வேட்டையாடி ஒரு 10 நாள் நிம்மதியா இருந்து அலைஞ்சிட்டு வந்துருவோமே என்று சித்திரவள்ளி அழைத்தார். இந்த சிறப்பான வேளையிலே பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள் இந்த உடையாம்புரிமா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய முத்து டீ ஸ்டால். முத்து டீ ஸ்டால் வச்சிருக்கோம். டீ போட்டா குழு 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 போடுவாரு டீலாம். அப்படியா? அதோட முத்து டீ ஸ்டால் உரிமையாளர் திருப்பதி அவர்கள் விநாயகம் புரோட்டா ஸ்டால். புரோட்டான ஸ்டால் நல்லா சூப்பரா இருக்கும். அப்படியா? இந்த அலங்கார பந்த சிங்கார மேடையில பாடுநாமலுக்கு அன்பும் பண்பும் பாசத்தோடு அரிய ராமனுடைய புகழ் பாடும் நாமலுக்கு 51 லட்சம் அள்ளி கொண்டு வந்து நாமளை ஆதரித்துள்ளார்கள். சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். அன்பளிப்பு செய்த சீமாதி சீமான்கள் முத்து டீ ஸ்டால் உரிமையாளர் அண்ணா திருப்பதி அவர்கள் விநாயகம் புரோட்டா ஸ்டால் சார்பாக நாமளுக்கு பணம் கொடுத்து பாராட்டி ஆதரித்துள்ளார்கள். அன்னார்கள் வழி வழி வம்சங்கள் உற்றார் உறவினர்களோடு வாழ வேணும் ஜாமி வளர வளர வேணும் வம்சம் என்றென்றைக்கும் உயர அவர்கள் 110 கோடி உயரணம கைலை போலே இந்த முகம் போனாலும் அந்த முகமாக வேணும் கட்டி பெருகணுமே ஆழ்பானை பொங்கணுமே ஆள் போலில் எதற்கு 60 பல்வேர்கள் போன்று மூங்கு போலே அன்னை கட்டி போன